வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த பதிவில் தை மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும், எந்த ஒரு பொருளை கொண்டு கட்டாயம் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும், எளிய முறையில் முருகப்பெருமானை வீடுகளில் எவ்வாறு பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு தை மாதம் வரக்கூடிய கார்த்திகை விரதம், ஆடி மாதம் வரக்கூடிய கார்த்திகை விரதம், கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருக்கார்த்திகை விரதமானது மிக மிக விசேஷமானது. 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட கார்த்திகையினுக்குரிய விரதமே கார்த்திகை விரதம். அது மட்டுமல்லாமல் கார்த்திகை பெண்களை போற்றும் விதமாக இந்த கார்த்திகை விரதமானது கடைபிடிக்கப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த கார்த்திகை விரதமானது திருமண தடையை நீக்கக்கூடியது, புத்திர தடையை நீக்கக்கூடியது, செவ்வாய் தோஷத்தை நீக்கக்கூடியது, கடன் ரீதியான பிரச்சனை, உடல் உபாதைகளை நீக்கக்கூடியது, பண ரீதியான பிரச்சனை, நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது, அனைத்து காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது. நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற தை மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளானது நிறைவேறும், நினைத்த காரியம் கைகூடும். தை கிருத்திகை என்று அதிகாலையில் இருந்து நீராடிய பிறகு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும். வாசனமிக்க பூக்களை கொண்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமானுடைய சிலை அல்லது முருகப்பெருமானுடைய வேலை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அன்றைய தினத்தில் கட்டாயம் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். தை கிருத்திகை என்பதால் குறைந்தது 6 பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானது. முருகப்பெருமானுடைய சிலை அல்லது வேலை வீடுகளில் வைத்திருப்பவர்கள் அன்றைய தினத்தில் பசும் பாலை கொண்டு அபிஷேகம் செய்யலாம், தயிரை கொண்டு அபிஷேகம் செய்யலாம், நெய், தேன், சர்க்கரை இவற்றை கொண்டு அபிஷேகம் செய்யலாம். இதை தவிர முருகப்பெருமானுக்கு மிகவும் விருப்பமான பன்னீரை கொண்டு அபிஷேகம் செய்யலாம், விபூதியை கொண்டு அபிஷேகம் செய்யலாம். இவைகள் முருகப்பெருமானுக்கு மிக மிக விருப்பமானது. இதை தவிர சந்தன பொடியை கொண்டு அபிஷேகம் செய்யலாம், இளநீரை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். பல சாறுகளை கொண்டு முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை தரக்கூடியது. அபிஷேகம் செய்த பிறகு முருகப்பெருமானுடைய சிலை அல்லது வேலுக்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும். பூக்களை கொண்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமானுடைய மந்திரமான ஓம் சரவண பவாய, ஓம் சரவண பவாய என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி உச்சரித்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இதை தவிர அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு 6 மண் அகல்விளக்கில் பசும் நெய்யை விட்டு தீபம் ஏற்றி வைத்து கந்த சஷ்டி கவசத்தை படித்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு கட்டாயம் தாமரை பூவை கொண்டு வழிபாடு செய்யலாம். இதை தவிர முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படக்கூடிய செவ்வரளி மலரை சாற்றி வழிபாடு செய்யலாம். பன்னீர், ரோஜா, மரிக்கொழுந்து, வில்வ இலைகளை கொண்டு நீங்கள் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானுக்கு மிகவும் விருப்பமான சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்யலாம். பால் பாயாசம், கேசரி, வெண்பொங்கல், தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம், புளி சாதம் இவற்றில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை செய்து முருகப்பெருமானுக்கு தீப தூப ஆரத்தி காண்பித்து உங்கள் வீடுகளில் இந்த எளிய முறை வழிபாட்டினை நீங்கள் செய்யலாம். முடிந்தவர்கள் 6 விதமான நெய்வேத்தியங்களை செய்து முருகப்பெருமானை அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. முடியாதவர்கள் குறைந்தது சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியம் செய்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். அன்றைய தினத்தில் அனைத்து முருகப்பெருமானுடைய ஆலயத்திலும் சிறப்பு பூஜை, வழிபாடுகள், அபிஷேகங்களானது நடைபெறும். அந்த அபிஷேகத்தில் பூஜையில் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசித்து வழிபாடு செய்ய வேண்டும். உங்களால் முடிந்தால் முருகப்பெருமானுடைய அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரலாம். குறைந்தது 6 பொருட்களை கொண்டு நீங்கள் அன்றைய தினத்தில் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். 6 விதமான பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். முருகப்பெருமானுக்கு 6 விதமான நெய்வேத்தியங்களை படைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடியது. வாழ்வில் அனைத்து வித நலமும் வளமும் செல்வ செழிப்பு சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்றுத்தரக்கூடியது. இந்த வருடம் தை கிருத்திகையானது 20 ஜனவரி 2024 சனிக்கிழமை என்று வருகிறது. தை கிருத்திகை என்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ஒரு சில காரணத்தால், அதாவது மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், உடல் உபாதைகள் காரணமாக விரதத்தை எடுக்க முடியாதவர்கள் அன்றைய தினத்தில் பால் பழத்தை மட்டுமே அருந்தி விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.